ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மிஷின் லேர்னிங்னா என்ன. மிஷின் லேர்னிங்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ட்ராக்டிங் த நாலேஜ் ஃப்ரம் த டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி அதில் இருந்து நம்மளுக்கு வர்றது எப்படின்னா டிசிஷன்ஸோ பேட்டர்ன்ஸ் அது மாதிரி வர்றது. என்னென்ன ஏரியாலாம் மோஸ்ட்டாக கவர் ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக்கல்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இது மாதிரிலாம் கவர் ஆகும். இதெல்லாம் என்னென்ன இதாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிடிக்டிவ் அனலைசிஸ். நம்ம ஒன்று எக்ஸாம்ஸ் மார்க் அது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ப்ரிடிக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. ஸ்டாட்டிக்கல் லேர்னிங் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இதாகும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலாம் அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணும்ல ஃபேஸஸை. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சன்ஸ் சேம் பர்சனாக இருந்தால் அந்த பர்சனை மட்டும் சிமிலர் பண்ணி ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி காட்டும்ல, அதுதான் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸில். இது நம்ம டெய்லியும் எவ்ரிடே ப்ராசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அது மாதிரி இருக்கிறது. இது நம்ம என்ன இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா மேஜராக மல்டிபிள் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம் இருக்குது. அது எப்படின்னா ரேங்கிங்கு, பர்சனலைசேஷன் பண்ணுறது, ஃப்ராட் டிடெக்ஷன் பண்ணுறது, இதுமாரி நிறையா இருக்குது. இதில் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மூவிஸ் கூட சஜஷன்ஸ்லாம் காட்டும். அதுதான் மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இதே நம்ம எப்படின்னா நம்ம வாட்ச் பண்ணியிருப்போம்ல ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு கேதர் பண்ணி அதுலேருந்து அது ஒரு செட் ஆஃப் டேட்டாவை எடுத்து இது மாதிரி இருக்குது தான் இந்த பர்சன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அது ஷோ பண்ணும். அப்புறம் இது எப்படி ரிசர்ச் சைட்லலாம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜி, ஃபிசிக்ஸ், ஹெல்த் கேரு, இதுமாதிரி டிஎன்ஏல சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுமாரி மோர் தேன் பீப்புள் இப்போ ரிசர்ச் டைமிங்கில் இதுதான் மிஷின் லேர்னிங் அது மாதிரி இருக்கிறது கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டில் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவாங்கள்ல, எம்எல் அசிஸ்டண்ட் வச்சு தான் இப்போ மெடிக்கல் டேட்டாவே அது அனலைஸ் பண்ணி கேன்சர்ஸ்லாம் பர்சனலி பண்ணி இது சஜஷன் தருது. ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பிளான் நம்மளுக்கு தரலாம், இந்த பிளான் இவங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் டேட்டாஸ்லாம் செட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பெர்ஃபார்மே பண்ணுது. இதுதான் பேசிக்காக மிஷின் லேர்னிங்னா என்னன்றது. நெக்ஸ்ட்டு ஏன் நம்ம மிஷின் லேர்னிங்கை கற்றுக்குறோம் அப்படின்றதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் என்னென்ன அப்ரோச் இருந்தது அப்படின்னா இஃப்எல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப்எல்ஸ்னால் என்ன, ஒன்று இருந்தால் இது பாரு, இல்லைன்னா இது பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கணக்கில் இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெசேஜாக அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜ் நம்ம பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்பேமுக்கு போகணும், இல்லைன்னா இதுக்கு வரணும். அது எப்படி நம்ம இஃப் எல்ஸு கான்செப்ட் தானே அது ஒர்க் ஆகும். இதேமாதிரி லிமிட்டேஷனும் அப்படி தான், டொமைன் ஸ்பெசிஃபிக் பண்ணி தான் வரணும், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்யூமெண்ட் என்னென்ன தராங்களோ அதை பேஸ் பண்ணி வருது. ரியல் டைம் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்டிவைரஸ்லாம் இருக்குல்ல, ஆன்டிவைரஸ்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மால்வேர்லாம் வந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓல்டு அப்ரோச். இப்போ இதே புதுசாக ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் வருது, மால்வேர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இருக்கிற சாஃப்ட்வேரில் டிடெக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலை எதுவுமே, அதனால் டிடெக்ட் பண்ணாது. இதுதான் ஓல்டு அப்ரோச்சாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக எப்படி நம்ம மிஷின் லேர்னிங் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டாஸை கொடுத்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஃபீட் பண்ண என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ண புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாஸை கொடுக்குறோம். இந்த இன்புட்டு கொடுத்தேன், இன்புட்டுக்கு ஏற்ற கரெக்டான அவுட்புட்டையும் நம்மளே கொடுக்குறோம். இதுமாரி கொடுத்து ஃபீட் பண்ண தான் ஹிடன் பேட்டர்ன்ஸ் அல்காரிதம்லாம் அதே ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறதும், டிடெக்ட் பண்ணுறதும், எக்ஸ்பிளிசிட் ரூல்ஸு இதாக வரும். மோஸ்ட் ஆஃப் த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறது நம்ம ஜிமெயிலில் ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த ஸ்பேம் டிடெக்ஷன்ஸில் அதெல்லாம் அல்காரிதம் மிஷின் லேர்னிங் தான் மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெயில் ஐடியில் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயில் ஐடி ஒரு வேலிடான வேலிடான லிங்காக இல்லை அப்படின்னா அந்த லிங்க் ஸ்பேம் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். நம்ம வேலிடான சென்ட் பண்ணாலும் சரி, அது மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அது டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா அது ஸ்பேமுக்கு மூவ் பண்ணிடும். அந்த தான் இது. இப்போ ரியல் வேர்ல்டில் எது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னா
முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு ஷேப்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபேஸ் இதெல்லாம் வந்து நார்மலா ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஆங்கிளு, அ ஓவலு இது மாரி இருக்கிறதெல்லாம் இது பண்ணும். அதேமாரி முன்னாடி ஃபேஸுக்கு முன்னாடி பிரைட்டா லைட்டனிங்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறதா இருந்தது. அதுமாரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மிஷின் லேர்னிங் அதுமாரிலாம் அல்காரிதம் யூஸ் பண்ண லேபிள்ஸ் நெறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் லேபிள்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபேஸஸ் பேஸ் பண்ணியே இருக்குது. அதனால நம்ம டேட்டாஸ அனலைஸ் பண்ணுறது ஈஸியா இருக்குது. ஃபீட் பண்ணுறது இது எல்லாமே. அதே எதில ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னா, ஃபோன்லலாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுக்க போம்போது நம்மளுக்கு ஃபேஸஸ் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். இதுதான் ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் ஃபேஸ் ஐடி, ஃபோட்டோல டேக் வர்றது. அந்த கீழயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேக் வரும். எப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ் தான் ஒரு 4, 5 ஃபோட்டோல இருக்கான் அப்படின்ற மாரி வரும். கேமரால ஃபோர்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒவ்வொரு எம்எல்ல பொறுத்து அந்தந்த ஃபீச்சர்ஸு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ரியல் டைமில ஆப்பிள் ஃபேஸ் ஐடி, நார்மல் ஆண்ட்ராய்டில இருக்க ஃபேஸ் ஐடி நம்ம அன்லாக் பண்ணுவோம்ல, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது. இன்ஸ்டாகிராமில வந்து அந்த ஸ்னாப்சாட்டில எடுக்கிற ஃபில்டர்ஸ்லாம் வருதுல ட்ராக்கிங், இமோஜஸ்லாம் பின்னாடி வேற ஒரு இது இருக்கும். முன்னாடி ஒண்ணு வருது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபேஸ் ஐடி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் மிஷின் லேர்னிங் கேன் சால்வ். இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் வச்சுட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற போகிறோம் அப்படின்றத மாரி பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா, மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த டேட்டாவா இருக்குது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா மிஷின் லேர்னிங் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது, அதிலேருந்து டிசிஷன் மேக் பண்ணதுலேருந்து நம்ம எப்படி ஒரு டேட்டாவை கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். இது 2 இருக்குது. சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்டுன்றது இன்புட்லேருந்து தெரிஞ்ச அவுட்புட் வர்றது. அன்சூப்பர்வைஸ்டுன்றது வந்து இன்புட் குடுக்கும். அது தெரியாதத ஒண்ணு எடுத்து தர்றது தான் அன்சூப்பர்வைஸ்டு. வித்தவுட் லேபிள்ஸ். நம்ம சொல்லியிருப்போம். தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இமேஜஸ் லேபிள்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். அந்த லேபிள்ஸ்லாம் இல்லாம வர்றது தான் அன்சூப்பர்வைஸ்டு இதுன்னு சொல்லுவாங்க. ரியல் டைமில என்னான்னு சொல்லணும்னா, Gmail ஸ்பாம் டிடெக்ஷன்ஸில இருக்குல்ல, அதில வந்துட்டு மெயில வந்துட்டு ஸ்பாம், நாட் ஸ்பாம்ன்ட்டுலாம் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான இருக்கும். அது எப்படி வரும்? நார்மலா ஒண்ணு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் பண்ணுற ஆத்தரைஸ்டு பர்சன்ஸுக்கு ஆத்தரைஸ்டு தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணும். ஏன்னா, இப்போ மெனி பீப்பிள்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை ரிசீவரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு லிங்க்கா இருக்கட்டும், ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போடுறதா இருக்கட்டும், இது மாரிலாம் வந்து யூசர்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு இது மாரி என்னடா இது கரெக்ட்டா ப்ராப்பரான மெசேஜ் மட்டுமே நம்மளுக்கு ரிசீவ் ஆக மாட்டேன்து அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் என்ன ஆகுதுன்னா, எது ப்ராப்பர் மெசேஜ், எது அன்ப்ராப்பர் மெசேஜ்ன்னு சொல்லிட்டு அதுவே கிளாஸிஃபை பண்ணி, இது ஸ்பேமு, இது நாட் ஸ்பேமு அப்படின்னு டிடெக்ட் பண்ணி தான் வரும். இதுதான் நம்ம மிஷின் லேர்னிங்கில ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுறது. இதில எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் ப்ராப்ளமு, கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு, பேட்டர்ன்ஸு, அப்புறம் ஃப்ராட் டிடெக்ஷன்ஸு இது மாரி வரதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ண போறோம். ரியல் வேர்ல்டுல என்னென்ன சூப்பர்வைஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா, ஸ்கேன்லாம் எடுக்குறாங்கல்ல, ஸ்கேன் எடுக்கும்போது இவங்களுக்கு இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதில இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டரா தரும். அதுதான் இது சொல்லுவாங்க. இதே கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் நெறையா நடந்திருக்கும். ஆனா, அந்த டிரான்சாக்ஷன்ல எது ப்ராப்பரான டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு, ஜென்யூன் எது, ஃப்ராட் எதுன்னு சொல்லிட்டு பேங்கிங் சைடா இருக்கட்டும், இல்ல எந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ற மாரி இருக்கட்டும், அத பேஸ் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்றதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம அன்சூப்பர்வைஸ்டுன்னு சொன்னோம்னா, அன்சூப்பர்வைஸ்டு அதே சிமிலர் திங்கிங் தான். இதே நம்ம சூப்பர்வைஸ்டுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். எப்படின்னா, அ நம்ம டெய்லி டிரான்சாக்ஷன் டிடெக்ட் பண்றது, அதுதான் அன்சூப்பர்வைஸ்டு. அன்சூப்பர்வைஸ்டுனா டாபிக் டாபிக் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. டாபிக் டிடெக்ஷன் டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னா, வ்ளாகர்ஸ் போஸ்ட் பண்ணுறது, நியூஸ் ஆர்டிக்கலு இதெல்லாம் வந்துட்டு நார்மலா ஏன்னா ப்ரீவியஸ் நியூஸு மறுபடியும் போட்டுட்டே இருக்க முடியாது. ப்ளாக்ஸும் அதே மாரி தான். ஒரு ப்ளாக் போட்டோம் அப்படின்னா, அந்த ப்ளாக் ரிப்பீட்டடா பண்ண முடியாது.
இது எல்லாமே நம்ம நியூவா போறதுனால கிரவுண்ட் அவுட் ஆஃப் எல்லாம் ஓவராலா என்ன டாபிக் இப்போ பாலிடிக்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், டெக் ரிலேட்டடா இருக்கட்டும், எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், எத பேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்றத ஒண்ணு எடுத்துக்கும். அதேமாரி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தர்றது, இதுதான் நம்மளுக்கு வந்து அன்சூப்பர்வைஸ்ட்ல வரும். அதே கஸ்டமர் செக்மெண்டேஷன்ல கூட என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன தேவைப்படுது அவனுக்கு, எது எதுவுமே ப்ரா ப்ராடக்ட்ஸ்லாம் பை பண்ண போறோம். அதே கேமா இருந்தா கூட என்னென்ன கேம்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதுமாரி கிளாஸிஃபை பண்றதெல்லாம் அன்சூப்பர்வைஸ்ட்ல தான் நடக்கும். அதே அனாமல் டிடெக்ஷன் அப்படின்னா, வெப்சைட் டிராஃபிக்ஸ்லாம் லாகிங்ல வருதுல்ல. இப்போ நம்ம மோர் தென் பீப்பிள்ஸ்லாம் ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணும்போது, அது கொஞ்சம் லேக் ஆகும். அந்த லேக் ஆகுற டைம்லலாம் வந்துட்டு இதுமாரி அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்லாம் செக்யூரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில வந்து நம்ம ஒரு இது சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்ட்டிகுலரா ஒரு இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அதிகமா போயிட்டே இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆக்டர மட்டுமே லைக் பண்ணி வீடியோஸு, மூவிஸு இதுமாரி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆக்டர்ஸ் மட்டுமே தான் நமக்கு ஷோ ஆகும். அது மாரி இருக்கிறதுக்கு தான் அன்சூப்பர்வைஸ்டு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்டு, சூப்பர்வைஸ்டு. இது ஃபஸ்ட்டு நம்ம என்னாத்துக்கு இது பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் டுடே ஆர் டாபிக். தேங்க் யூ.